அனைவருக்கும் வணக்கம். பீஸ்டெப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு சிஸ்டர் கமெண்டில் ஃப்ரண்ட் ஒயரை எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ ஒன்று கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த டவுட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும், உங்களுக்காகவும் இந்த வீடியோவில் நிறைய விளக்கம் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். அதனால வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்டோட உயரத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்து அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் ஃப்ரெண்டோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு மாற்றமும் பண்ணாதீங்க. அவங்க ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றுங்க, இல்லை ஒரு 1/2 இன்ச்சு கீழே இருக்குங்க அப்படின்னு ஆல்ரெடி ஏதாவது சொன்னால் மட்டும் செய்யுங்க. இல்லைனா அதில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க போதும். இப்போ அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, இந்த பாருங்க, இப்போ இந்த ஷோல்டர் தையல் இங்கே இருக்குங்களா, நம்ம மேலே தையலை கொஞ்சம் விட்டுட்டு இப்போ டாட்டோட சென்டர் இருக்கு பாருங்க, டாட்டோட சென்டர் எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த இடத்துல வருது, அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு டாட்டோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணி ஃப்ரண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இது அளவு ப்ளவுஸ் உள்ளவனுக்கு. இதில் நீ எந்த ஒரு மாற்றமும் பண்ண தேவையில்லை. இதில் கன்ஃபியூஷனே வேணாம் உங்களுக்கு. இதே இது பார்த்தீங்கன்னா அளவெடுத்து தைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃப்ரண்ட் உயரம் வைக்கிறதுல ஒரு கணக்கு ஒன்று இருக்கு. அதாவது அப்பர் செஸ்ட் பாடி அளவு இருக்கு பார்த்தீங்களா, அதை 4 பிரித்து அதில் ஒரு பாகம் ஃப்ரண்ட் உயரம் வைக்கணும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒரு 36 இன்ச்சு பாடி சைஸ் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த 36 4 பிரித்து எவ்வளோ வருது? 9 இன்ச்சு வருதுங்களா. அந்த 9 இன்ச்சு எப்படி வைக்கணும்னா, இப்போ மேலே தையலுக்கு இப்போ ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த 9 இன்ச்சு எங்கே வருதோ இதுதான் அவங்களுடைய செஸ்டோட சென்டர். சரிங்களா. அதுலேருந்து ஒரு 3/4 1 இன்ச்சுக்கு கீழே தான் டாட்டோட சென்டர் வரும். அதுக்கு கீழே டாட்டோட உயரம் ஒரு 3 இன்ச்சு 3.25 இன்ச்சு அந்த மாதிரி கணக்கு வரும். சரிங்களா. அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னா என்னன்னா, இப்போ பாடி அளவு பார்த்தீங்களா, அந்த பாடி அளவுலேருந்து இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இங்கே ஒரு 1 இன்ச்சு சேர்த்துங்க, அப்போ 1.5 இன்ச்சு. அப்போ பாடியோட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்தீங்கன்னா டாட்டோட சென்டர் வச்சுக்கோங்க. சரிங்களா. இப்போ இந்த கோடு சில பேர் கட்டிங் பண்ணி இது பண்ணும்போது இந்த தையலுக்கு பிடிச்சி தைச்சு வைக்கிறதுக்கு ஒரு கோடு ஒன்று போட்டு தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி கோடு போட்டு சொல்லிக் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த அளவு வைக்கிறதுல பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு கோட்லேருந்து வைக்கிறதா இல்லை மேலேருந்து வைக்கிறதா அப்படின்னு சொல்லி டவுட்லாம் வரும். அதனால இந்த கோடு போட்டுலாம் நான் சொல்லி தர மாட்டேன். இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி இந்த கோடு நான் போட்டிருக்கேன். இப்போ 9 இன்ச்சு பாடி இருக்கவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்தீங்கன்னா மேலேருந்து 10 இன்ச்சு வருதுங்களா, அந்த 10 இன்ச்சுக்கு தான் டாட்டோட சென்டர். சரிங்களா. அதே இது இப்போ ஒரு 9 இன்ச்சு இருக்குன்னா என்ன பண்ணுறது, அதோட ஒரு 1.5 சேர்த்தா 11 இன்ச்சு. அப்போ 11 இன்ச்சு வரும் 9 இன்ச்சு உள்ளவங்களுக்கு. அதே மாதிரி 10 இன்ச்சு உள்ளவங்களுக்கு அதோட ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்தா எவ்வளோ, 11 இன்ச்சு. 11 இன்ச்சு டாட்டோட சென்டர், அது கீழே டாட்டோட உயரம் இப்படி வரும். இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு வேணாம், இவ்வளோதான். சரிங்களா. அதே மாதிரி இப்போ இந்த டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வைக்கிறோம்ல, இந்த டாட்டுக்கு சென்டர் வைக்கிறது, அதே மாதிரி டாட் எவ்வளவு உயரம் வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுனா சைடில் ஒரு சார்ட் ஒன்று தெரியும், அதை பார்த்துக்குங்க. அதாவது இந்த டாட்டோட சென்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த டாட்டோட சென்டர் எவ்வளோனா இப்போ 8, 8.25, 8.5, 8.75 இந்த அளவு பாடி உள்ளவங்களுக்கு டாட்டோட சென்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு வைக்க போதும். சரிங்களா. அதே மாதிரி 9, 9.25, 9.5, 10 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோட சென்டர் ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி 11, 11.5 இந்த மாதிரி பெரிய பாடி இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோட சென்டருங்கிறது ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா. அதே மாதிரி இப்போ இந்த டாட்டோட உயரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ 8, 8.25, 8.5, 8.75 இவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 2.25 இன்ச்சு இருந்தால் போதும் டாட் உயரம். அதே மாதிரி 9, 9.25, 9.5, 10 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 11, 10.25, 10.5, 10.75 இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 11 இன்ச்சு 11.5 இன்ச்சு அப்படின்னு பெரிய பாடி உள்ளவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். சரிங்களா. இதில் உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, அந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ என்னோட கட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சு வைக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3.25 இன்ச்சு வைப்பேன். சரிங்களா. அது ஏன் 3.25 இன்ச்சு இந்த இடத்துல சேர்த்து வைக்கிறேன்னா, இந்த டாட் பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சில நேரம் இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து இப்படி பிடிக்கும் போது நம்ம போட்ட மார்க் இப்படி தள்ளி போகும்.
சரிங்களா. அப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச் இந்த இடத்த தள்ளி வச்சோம்னா கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த பாருங்க, இதில் இந்த உயரத்தை விட இது வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வச்சிருக்கேன். அப்போ வந்து நம்ம இந்த டாட் இப்படி பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு மாறாமல், இந்த பாருங்க, அந்த சென்ட்ரு என்ன குத்து மாறாமல் கரெக்டாக வந்து உட்காரும். அதுக்காக தான் என்னோட மெத்தடில் வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மெத்தடில் ஃப்ரெண்டு கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தள்ளுவேன். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா வைப்பேன். அதே மாதிரி பேக்கை விட இந்த பாருங்க, பேக்கை விட இது வந்து ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் தள்ளி வைப்பேன். ஏன்னா இந்த டாட்டை பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வந்து அந்த வெட்டு வந்து கரெக்டாக வந்து உட்காந்துரும். அதே மாதிரி நான் அந்த குடஞ்சி எடுக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல மட்டும் சில பேர் குடைவாங்க. அப்போ என்னோட மெத்தடில் பார்த்தீங்கன்னா மேலேருந்தே ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக மேலேருந்தே குடஞ்சி வருவேன். சரிங்களா. அப்படி குடஞ்சி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டாட்டு பிடிச்சா எவ்வளோ கரெக்டாக குடையிறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு கரெக்டாக வந்து உட்காரும். அதே சமயம் இந்த ஆம்கொள்ள சுருக்கமே வராது. சரிங்களா. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இங்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 1/2 இன்ச்சு இப்படி கிராஸ் எடுப்பேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் எடுப்பேன். இது எதுக்கு அப்படின்னா இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் என்னோட மெத்தட்லாம் வராது. சரிங்களா. அதே மாதிரியே இன்னொன்று, இந்த ஃப்ரண்ட் உயரத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர்த்துக்கு இப்போ இந்த கணக்கு நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி சில பேர்த்துக்கு இந்த பேக் உயரம் இருக்குல்ல, அந்த உயரத்தை விட கீழே இறங்கினாப்புல கூட வரும். ஏன்னா சில பேருக்கு செஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கினாப்புல இருக்கும், அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியே வரும். சரிங்களா. இப்போ நம்ம வைக்கிற மார்க்குக்கே வரும். இப்போ ஒரு 11 இன்ச்சு, இது வந்து 14 இன்ச்சு உயரம். 14 இன்ச்சு உயரத்துக்கு பாடி வந்து உங்களுக்கு 9 இன்ச்சு தான். அதனால பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணோம்னா கரெக்டாக பாருங்கள், இந்த பேக்கு மார்க்கோட மேலேயே வருது. இது வந்து இதே 14 இன்ச்சு உயரம், இதே 14 இன்ச்சு உயரம் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாடி வந்து 11 இன்ச்சுன்னு வைங்க. அப்போ அதோட நம்ம எவ்வளோ சேர்த்து வைப்போம்? 1.5 சேர்த்தோம்னா 13 இன்ச்சு வருதா. அப்போ மேலேருந்து 13 இன்ச்சு இங்கேயே டாட்டோட சென்டர் வந்துடும். இப்போ அதுலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3.25 3 இன்ச்சு இறக்கும். 3.25 3 இறக்குன்னா எவ்வளோ வருது? இங்கே வருது. அப்போ சில பேர்த்துக்கு அந்த மாதிரி கூட அப்படி வரும். அப்படி பாடி சைஸ் அதிகம் உள்ளவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உயரம் அதிகமாக தான் போடுவாங்க. இப்போ ஒரு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு 15 இன்ச்சு 15 இன்ச்சு கூட உயரம் வரும். சரிங்க. அதனால என்னடா டாட்டு பேக்கோட ஃப்ரண்ட் வந்து அப்படி கீழே இறக்கமாக போகுது அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா அவங்களுடைய செஸ்ட் சைஸை பொறுத்து, அவங்களுடைய இறங்கினாப்புல இருக்க அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பொறுத்து தான் அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா. அதனால நீங்கள் இது பண்ண வேணாம். எதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஒரு பெரிய பாடி சைஸ் ஒரு 10 இன்ச்சு 40 இன்ச்சு உள்ளவங்களுக்கு, ஒரு 42 இன்ச்சு உள்ளவங்களுக்குலாம் நான் கட்டிங் எடுத்து நான் போடுறேன். அப்போ போடும்போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோட சென்டர் மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 இன்ச்சுலேருந்து ஒரு 1.25 வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாடிங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பாடியாக இருந்துச்சுன்னா ஒரு 1.25 இன்ச்சு, இங்கிட்டு ஒரு 1.25 இங்கிட்டு ஒரு 1.25, இல்லைன்னா இங்கிட்டு ஒரு 1.5 இந்த பக்கம் ஒரு 1.5 அப்படி போட்டு நீங்கள் முக்கோணம் போட்டிங்கன்னா சரியாக போயிடும். அதே சமயம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இது வந்து அளவு தைக்கிறவங்களுக்கு, இப்போ அளவு ப்ளவுஸில் நீங்கள் மார்க் போடுறீங்களா, அளவு ப்ளவுஸில் மார்க் போடும்போது இந்த உயரத்தை கனெக்ட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி உயரமும் வச்சுருக்கீங்க. அப்போ இந்த டாட்டோட சென்டர் வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி பார்க்குறது அப்படின்னா அது நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது, அது வேணா விட்டுருங்க. இப்போ நம்ம இந்த சார்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்தளவு வச்சா போதும். அந்த அளவில் இந்த சென்டர் எவ்வளோ வருதோ அதை வச்சுக்கோங்க. இந்த உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க அளவு ப்ளவுஸில் இருந்து. அதே மாதிரி இந்த உயரத்தை, இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டு உயரமும் அளவு ப்ளவுஸில் வந்துடும். அப்போ இந்த டாட்டோட சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது மட்டும் நம்ம மெத்தடில் சைடில் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அந்த அளவு வச்சுன்னா போதும். சரியா. அந்த டவுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன், அதை பண்ணிக்கோங்க. மிச்சப்படி வந்து சின்ன படியாக இருந்துச்சுன்னா 1.5 இன்ச்சு தாராளமாக வைக்கலாம். கொஞ்சம் பெரிய படியாக இருக்குது அப்படின்னோம்னா ஒரு 1.25 இங்கிட்டு 1.5னா ஒரு 1.25 இன்ச்சு அவ்வளோதான் போதும். சரிங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கை எப்படி கட் பண்ணலாம், இல்லை கிராஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறது ஈஸியாக, அதே மாதிரி 36 இன்ச்சு பாடி உள்ளவங்களுக்கு எப்படி கட்டிங்க, அதே மாதிரி அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். இப்போ என்னோட மெத்தடை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதை பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர்றேன், அதை பாருங்கள். அந்த மெத்தடில் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ஸ்டைலில் கட் பண்ணியிருந்தாலும் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், ஃபிட்டிங்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட்லேயும் இவ்வளோ தூரம் நான் சொன்னதுக்கப்புறமும் சில டவுட்டு இருந்தாலும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னாலும் கேளுங்கன்னு அதுக்கு நான் விளக்கம் நான் சொல்கிறேன். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
வாழ்க வளமுடன்.